எல்லோருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு பேச தெரியாது, கொஞ்சம் கை நடுங்கும். நான் நிறைய ஆடியோ ஃபங்க்ஷன் போக மாட்டேன். ஆனால் இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா டிஆர் சார் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். ஸோ நான் ரொம்ப நாளாக அவர் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. அவரோட சன்ஸ் 2 பேரும் நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஸோ நாங்கள் யூஎஸில் வெக்கேஷன் போகும்போது டெய்லி ஒரு படம் பார்ப்போம். நாங்கள் ஒரு 10-15 பேர் சேர்ந்து படம் பார்ப்போம். அதில் ஒரு 2-3 வெள்ளைக்கிழமை கூப்பிட்டு பாடுறாங்க தலைவர்னு சொல்லி. ஸோ தேங்க்யூ வெரி மச். அண்ட் cast and crew all the best, director all the best. Thank you very much. வணக்கம். எங்கள் ப்ரொடியூசர்ஸ் ஆதிநாராயணன் அண்ட் குணசேகர் சாருக்கு தேங்க்யூ அண்ட் ஸ்ரீராம் சார் தேங்க்யூ ஃபார் சூஸிங் மீ. இப்போ தான் சாங்ஸ் எல்லோரும் பார்த்தீங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நானும் ஃபஸ்ட் டைம் தான் இன்றைக்கி தான் ஸ்க்ரீனில் பார்த்தேன். ஸோ எனக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது இப்போது. ஸோ எல்லோரும் ப்ளீஸ் படத்தை போய் பாருங்கள். தேங்க்யூ. டூ திரைப்பட இசை வெளியீட்டுக்கு வருகை தந்துள்ள நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த படம் மிகப்பெரிய வாழ்த்தையும் வரவேற்பையும் பெறும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாழ்த்து சொல்ல வந்தவங்களுக்கே வந்து ஒரு அடையாள முத்திரையை பதிச்சுட்டாங்க. இவங்க எல்லார் கையிலையும் ஒரு முத்திரையை பதிச்சுட்டாங்க. இந்த டூ படம் வந்து தமிழ் சினிமாவிலும் ஒரு முத்திரை பதிக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா இதை பார்க்கும்போது நான் ஒரு இன்விடேஷன் பார்க்கும்போதே ஸ்ரீராம் சொன்ன இன்விடேஷனில், தம்பி நீங்கள் ரொம்ப அதாவது வந்து யூத்தாக மட்டும் இல்லை புதுமையாகவும் நிறைய செஞ்சுருக்கீங்க, இன்னைக்கு தேவைப்படுற விஷயங்களை வந்து ரொம்ப புதுமையாக செஞ்சுருக்கேன்னு சொன்னேன். அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். 2 விஷயங்கள் தான் இப்போ நம்ம எனக்கு முன்னாடி பேசுகிறவங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஒன்று வந்து பணம் எடுக்கும்போதே நீங்கள் 3 கோடி கொண்டு வந்தீங்கன்னா கூட 1.5 கோடி கொண்டு வாங்கன்னு சொன்ன திரு தனஞ்சயன். அப்படி இருந்தால் தான் பணம் பண்ண முடியும்னு இந்த சிஸ்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னாங்க கேஆர் வந்து என்னுடைய மிகச்சிறந்த நண்பர். அவர் வந்து ஒரு ஜீனியஸ். அதாவது வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இல்லை சயின்ஸில் ஒரு சயின்டிஸ்ட் இருக்க மாதிரி கேஆர் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சீனியரு. அது மட்டும் ஃபிலிமில் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டு. நிறைய விஷயங்களை வந்து தன்னகத்தை வச்சிருக்கிற ஒரு மிகச்சிறந்த அறிவாளி. அவரோட மூலம் இந்த திரைப்பட இண்டஸ்ட்ரிக்கு நிறைய பயன்படணும். ஏன்னா எனக்கு ஒரு 10-15 வருஷமாக அவர் நெருங்கிய தொடர்பாளர் நண்பராகவும் இருக்கார். அப்போ இது மாதிரி பல விஷயங்களை சொல்லுவார். நான் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, மக்களை வந்து பல கோடிகளை கொடுத்து இப்போ கமர்ஷியலைஸ் பண்ணி பப்ளிசிட்டி பண்ணாதான் படமாக்கக்கூடிய ஒரு மயக்கமான நிலைமை கொண்டு வந்துட்டா எந்த படைப்பாலுமே தன்னுடைய படைப்பை கொண்டு செலுத்த முடியாது. அப்போ வந்து மிகச்சிறந்த இல்லை வந்து தனது மாதிரி வந்து பல கோடிகளா தன்னகத்தை வச்சிருக்க மட்டும்தான் படம் பண்ண முடியும். மொத்தம் வந்து இந்த படத்தை வெளியே கொண்டு வர முடியுங்கிற ஒரு மோசமான நிலைமை ஆயிடும். நாங்கள் வரும்போது என்னோட இண்டஸ்ட்ரி வரும்போது நான் ஒரு பெரிய இல்லை, ஒரு 10-15 வருஷம் முன்னாடி வரும்போது ஒரு படத்தை எப்படியா முடிச்சுட்டா போதுங்கிற கவலை எங்களுக்கு. முடிச்சுட்டா படம் எப்படி எவ்வளவு மோசமான படமா இருந்தாலும் ரிலீஸ் ஆயிடும். படம் முடிக்கும் போது வந்து நம்ம கையில நோ லாஸ் நோ கெயின் இருந்தா அந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடும். ஆனா இன்னைக்கு நம்மளோட சொந்த படத்தை போட்டு மொத்தமா படம் போட்டு ரிலீஸ் பண்ணி கையில வச்சிருந்தா கூட அந்த படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறது இல்லை. இதுக்கு வந்து இன்னைக்கு 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து நம்மளுடைய தியேட்டர்ஸ் சுருங்கிடுச்சுன்னாங்க. இன்னொன்னு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ் சினிமா இல்லாத மற்ற படங்கள் வந்து அதிகமாக ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாட்டில் மட்டும்தான். இங்க வந்து மார்க்கெட்டை வந்து எல்லாருக்கும் ஓபன் பண்ணி விட்டாங்க. இங்க வந்து இந்த தேட்டர்ல பார்த்தா கூட நான் வரும்போது பார்த்தா ஃபங்க்ஷனுக்கு வர்றது தமிழ் சினிமா ஃபங்க்ஷன் வர்றது அதிகமாக இருக்கிறத விட நான் தமிழ் சினிமா பார்க்க வர்றது இங்கே கம்மியாக தான் இருக்கும். இதை நான் இதுக்காக சொல்லல, இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க வந்து அப்போ வந்து வேற்றுமொழி படங்கள் ஏறக்குறைய வந்து 50 சினிமா 50 ஃபர்ஸ்ட் காப்பி எடுத்து தமிழ் சினிமா ரிலீஸ் பண்ணுறது கஷ்டமா இருக்கிற காலகட்டத்தில் 500 காப்பி எடுத்து இங்கிலீஷ் சினிமா ரிலீஸ் பண்ற ஒரு மோசமான நிலைமை நம்ம இதுல இருக்கு. அப்ப வந்து குறைஞ்சபட்சம் வேற்றுமொழி படங்கள் நான் வேணும்னு சொல்ல, அது ஒரு வரவேற்கப்பட்டு நம்ம தமிழ் சினிமாவுக்குள்ள உள்ள இருந்தா நம்ம கூட கொஞ்சம் வந்து போராட்டத்துக்கு நம்மளுடைய சினிமா வெளியே வர்றதுக்கு வசதியா இருக்கும். அப்புறம் வந்து அரசாங்கம் கொடுக்குற இல்ல வந்து டிவிக்கள் கொடுக்குற இல்ல திரைப்படத்துல பத்திரிகைகள் கொடுக்குற சலுகைகள் வந்து தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இருந்தா சரியா இருக்கும். ஏன்னா இது இந்த சலுகைகள் எல்லாம் வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் மட்டும் போராடிப்பட்ட சலுகைகள். இது என்ன ஆகுதுன்னா, அது பத்திரிகையில வர விளம்பரத்தோட சலுகை கூட வந்து எல்லாருக்கும் ஒன்னா இருக்கும்போது நான் ஒரு 5 கோடி ரூபா போட்டு இல்ல 2 கோடி ரூபா போட்டு ஒரு படத்தை வந்து எனக்கும் கோட்டை பக்கம் தான் வந்து நான் விளம்பரம் பண்ண முடியுது. என் பக்கத்துல வந்து 5 லட்சம் ரூபாய் போட்டு ஒருத்தர் வந்து ஒரு செக்ஸ் ஃபிலிம் இருந்தாலும் அதுக்கு ஒரு கோட்டை வருமா, 2த்துக்கும் அதுவும் பக்கத்துல இதுவும் பக்கத்துல இருக்கு. அப்ப அது மாதிரியான விஷயங்களோட வரைமுறைப்படுத்தி ஸ்டேட் பிலிமுக்கு வந்து ஒரு வரைமுறையும் டப்பிங் படங்களுக்கு ஒரு வரைமுறையும் பண்ணா யாரு என்னங்கிற கலரை கூட வந்து தமிழ் ஜனங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வசதியா இருக்கும். இன்னொரு வந்து ஒரு சின்ன விஷயம் தானே, நான் முதல்ல வந்து ஷூட்டிங் பார்த்து வந்து சுமித்ரா நடிச்ச ஒரு சின்ன படம் தான் வந்து வட்டத்துக்கு சேர்க்கிறோன்னு ஒரு படத்துல தான் வந்து
அவங்களும் லதா வந்து ஒரு சாங் வந்து எங்க ஊர் ஆலமரத்துல விழுது பிடிச்சி ஆடிட்டு இருப்பாங்க. அதுதான் நான் சின்ன பையன் நான் வந்து வேடிக்கை பார்க்க பண்ணேன். இன்னைக்கு வந்து அவங்களோட மகா வந்து வளர்ந்து இந்த திரைப்படத்துறைக்கு என்ட்ரியா இருக்காங்க. எல்லாரும் வந்த பிறகுதான் நட்சத்திரம் ஆவாங்க. அவங்க உள்ள நுழையும்போது நட்சத்திரம் பேர் வச்சிருக்காங்க. அவங்க மிகச்சிறந்த நட்சத்திரம் ஆகணும். ஸ்ரீராம் மிகப்பெரிய இயக்குனர் ஆகணும். இதுல சம்பந்தப்பட்ட எல்லாருமே வந்து நலமான வாழ்வு அடைய வேண்டும். இவர்கள் மூலம் திரைப்படத்துறையும் ஒரு வளமான வாழ்வு அடைய வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Good morning. Glad to be here. All the very best to the team, and thanks for having me here. Thank you. இந்த படம் நானும் அபிஷேக்கும் இது எங்களுக்கு முதல் படம். இந்த படம் நாங்கள் பண்ணணும்னு தேடிட்டு இருக்க முடியும். ஸ்ரீராம் சார் தான் எங்களை கூப்பிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்தாரு. ஸோ அவர் அந்த கதையை சொன்ன உடனே, ஒரு லவ் ஸ்டோரி சொன்ன உடனே அதுக்கு என்ன நிமித்தமாக பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணியிருக்கோம். இது வந்து நாங்கள் 2 பேரும் மட்டும் சேர்ந்து செஞ்ச வேலை இல்லை. இதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு. அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும் விரும்புகிறேன். ரவி சார், ரஹமத்துல்லா சவுண்ட் இன்ஜினியர், அப்புறம் டாமினிக் அங்கிள், இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணலன்னா நல்லா வந்திருக்காது. பாடியிருக்கவங்க லிரிசிஸ்ட் யுகபாரதி சார், நாமத்துக்குமார் சார், குமார் சார், இவங்கெல்லாம் ஹெல்ப் இல்லைனா நல்லா வந்திருக்காது. இன்றைக்கி பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. பாட்டை கேட்டு உங்களோட பிளெஸிங்ஸ் வேணும். தேங்க்யூ. அடுத்ததாக நீங்கள் சிக்க வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் பேச எஸ்கேப் வரலாம் நினச்சேன், மாட்டிக்கிட்டேன். நான் இங்கே பேசுறதுன்னு நினச்சி மெயினாக நன்றி சொல்லணும்னு தான் நினச்சேன். இங்கே ஃபஸ்ட்டு வந்திருக்கவங்களுக்குலாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் வந்ததுக்கு. அப்புறம் நிறைய தேங்க்ஸ் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் அம்மா அப்பாவுக்கு சொல்லணும். இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு அவங்களும் ஒரு காரணம். அதுக்கப்புறம் மெயினாக சொல்லணும்னா என்னோட பேக் போன் வரைக்கும் என்னோட ஒய்ஃப் தான் இருந்திருக்காங்க. டோட்டலாக அவங்களோட சப்போர்ட் நடந்திருக்காங்க. நிறைய பேர் சினிமாவில் நான் கல்யாணம் பண்ணாலும் எனக்கு தெரியாது. பட் அவங்க எனக்கு கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு வேறு என்ன சொல்லணும்னு தெரியல. தேங்க்ஸ். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்கள். இந்த படத்தினுடைய இயக்குனர் ஸ்ரீராம் அவர்களுக்கும் மற்றும் ப்ரொடியூசர்ஸ் இருவருக்கும், இசையமைப்பாளர்களுக்கும், கேமராமேன் மாறன் அவர்களுக்கும், இங்கு வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்கள். இந்த படத்துல என் பொண்ணு கதாநாயகியா நடிக்கிறா. நீங்க எல்லாரும் பார்த்து உங்களுடைய விலையுயர்ந்த அபிப்பிராயங்களை எங்களுக்கு சொல்லுங்க. அதுதான் எங்களுக்கு நீங்க கொடுக்குற வாழ்த்துக்கள் சொல்லலாம், இல்லை ஆசீர்வாதம் சொல்லலாம். இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஒரு இசை வெளியீட்டு விழாவில் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பு இவ்வளவு ஜாலியாக இருந்து நான் பார்த்ததில்லை. நம்ம நண்டு உண்மையில கலக்கிட்டார். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா பண்ணீங்க. இந்த விழாவினுடைய வருகையில் இருக்கிற திரு மரியாதைக்குரிய டிஆர் அவர்களுடைய தீவிர ரசிகர் நான். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா திருவிழாவுக்கு போகும்போது ஒரு ரூபாய்க்கு ஒரு காலண்டர் வைக்கும். அதில் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு சொல்லி 3 ஸ்டில்ல இருப்பார் அவர். எங்கள் வீட்டில் அது ஃபுல்லாக கொண்டாந்து மாட்டி மாட்டி வச்சிருக்கோம். அந்த காலகட்டத்தில் ஒரு தவிர்க்க முடியாத மாபெரும் கலைஞர் அவர். அவருக்கும் வசந்த் சார் அவரோட ஃபில்ம் மேக்கிங்க்கு நான் ஒரு தீவிர ரசிகன். அவருக்கு வணக்கம். எதுக்கும் ஆசைப்படாத எங்கள் டைரக்டர் ஆர்கே செல்வம் சார் அவர்களுக்கு வணக்கம். மற்றும் தனஞ்சயன் சார் உள்ளிட்ட தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த ஒரு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் படம் தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கும் அப்படிங்கிறது போய் சில படங்கள் வந்து டிசைன்ஸ் மூலமாகவே பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்குறது இப்போ சமீப காலமாக நடந்துட்டு இருக்கு. நான் 2 படத்தோட டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தேன். உண்மையில் ரொம்ப அருமையாக இருக்கு. அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கியிருக்கு. இந்த 2 படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அதனுடைய இயக்குனர் ஸ்ரீராம் மற்றும் இசையமைப்பாளர், ஹீரோ, ஹீரோயின், இந்த படத்துக்கு பாடல்கள் இருக்கிற நண்பர் யுகபாரதி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த சாங் தான் இந்த படத்துக்கு ஒரு ஹைலைட்டா இருக்குன்றது ரொம்ப நம்பிக்கை இருக்கு எனக்கு. அந்த ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்பட்டேன். கேஆர் சார் ரொம்ப பிரமாதமான பாயிண்ட் எல்லாம் சொன்னாரு. அண்ட் சார், ஐ திங்க் யூ ரியலி ஹேவ் அ கிரேட் பாயிண்ட் ஃபார் தமிழ் இண்டஸ்ட்ரி. இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியை இன்னும் வளர்க்கறதுக்கு நல்ல சிறப்பான சஜஷன்ஸ் எல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க. அண்ட் முக்கியமா நான் சொல்ல விரும்புறது ஒரே ஒரு பாயிண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்கு. நீங்க 3 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு படம் எடுக்கிறது முக்கியம் இல்லை. உங்களால ஒரு 1.5 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த படத்தை பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி ப்ரொமோஷன் பண்ண முடியுமான்னு பாருங்க. அந்த பட்ஜெட் இல்லாம நீங்க படம் எடுக்க ஆரம்பிக்க கூடாதுன்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு டெலிவிஷன் மூலமா பப்ளிசிட்டி பண்ணாதான் மக்களை ரீச் பண்ணி அது ஒரு படம் அப்படின்ற ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய நிலைமை இருக்கு.
ஏன்னா அந்த அளவு பழக்கம் ஆயிடுச்சு. ஒரு 4-5 இயர்ஸ்ல வந்து டெலிவிஷன்ல ஹெவியா பப்ளிசிட்டி பண்ணி அந்த படத்தை கொண்டு போய் நிற்கிற அளவு ஒரு மார்க்கெட்டிங் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. அதை நீங்க திடீர்னு மாற்ற முடியாது. மக்கள் மத்தியில டெலிவிஷன்ல பெருசா ப்ரமோட் பண்ண படம் தான் ஒரு நல்ல படம், இல்ல வந்து கண்டிப்பாக நம்ம போய் பார்க்க வேண்டிய படம் நினைக்கிற ஒரு சூழ்நிலை இல்லை. நீங்க டெலிவிஷன்ல ப்ரொமோஷன் பண்ண முடியாது. நான் ஒன்லி வால் போஸ்டர்ஸ் மட்டும் போட்டு நான் பேப்பர்ல ஆடு கொடுத்துருவேன் மக்கள் வந்துருவாங்கன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வர்றது கஷ்டம். என்னுடைய ஒரு அனாலிசிஸ் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் 58 படங்கள் வந்திருக்கு. அதுல வெற்றிகரம் பாத்தீங்கன்னா ஒன்லி 4 படங்கள் மட்டும்தான். இது எதுவுமே வெற்றி அடையணும்னா அதுக்காக நான் காரணம் வந்து நான் டைரக்டர்ஸையோ இல்ல ப்ரொடியூசர்ஸையோ நான் சொல்ல மாட்டேன். அந்த அளவு நம்மளால மார்க்கெட் பண்ண முடியலன்றதுதான் பெரிய விஷயம். அந்த மார்க்கெட்டிங் பண்றதுக்குரிய எல்லா பட்ஜெட்டையும் தனியா வச்சுட்டு அப்புறம் ப்ரொடக்ஷன் பட்ஜெட் வைங்க. மார்க்கெட்டிங் பண்ண முடியலன்னா நீங்க பட்ஜெட் குறைக்க பாருங்க, இல்லைன்னா மார்க்கெட்டிங் பட்ஜெட்டோட எடுத்து நீங்க படம் பண்ணுங்கன்றது என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா மார்க்கெட்டிங் பண்ணி இந்த மாதிரி ஒரு தரமான படம் நல்ல எஃபர்ட் பண்ணிருக்காங்க. சஞ்சய் அக்ஷிதா எல்லாம் வந்து பயங்கர ஃப்ரெஷ்னஸ் ஜோடி. அபிஷேக் லாரன்ஸ் யூ கிரேட் லைஃப், கிரேட் மியூசிக் லைஃப் இருக்கு உங்களுக்கு, நல்ல ஒரு மியூசிக் பண்ணிருக்கீங்க. அதை விட டைரக்டருக்கு நான் வார்த்தை சொல்ல விரும்புறது, ஒரு ஃபர்ஸ்ட் படத்துல எவ்வளவு புதுமைகளும் அண்ட் நிறைய ட்ரை பண்ணியிருந்தாங்க. அந்த டூன்ற ஒரு இதெல்லாம் வரணும்னு. ஸ்ரீராம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க. ஆல் தி பெஸ்ட். உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அன்பு சிவம் இரண்டு என்பார் அறிவிலர், அன்பே சிவம் என்பதை அறிகிலர், அன்பே சிவம் என்பதை யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் யாரும் அமர்ந்திருந்தாரே. அன்பே சிவம் யார் கூடயும் டூ இல்லை, எல்லார் கூடயும் பழம் தான். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. காதலிக்கு நேரமில்லை படத்தில் நாகேஷ் ஒரு டைலாக் சொல்லுவார். அவர்கிட்ட காஞ்சனா கேட்பாங்க படத்தோட டைட்டில் என்னன்னு. மாட்டேனேன், வைக்க மாட்டேனேன், கடைசி வரைக்கும் வைக்க மாட்டான், அவன் சாகணும் இந்த படத்துக்கு என்ன டைட்டில்னு. அந்த மாதிரி இன்னைக்கு காலையில் என்கிட்ட ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், நான் படம் ஆரம்பிக்க போகிறேன் என்ன டைட்டில்னு கேட்டு, அவர் டைட்டிலுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், சார் நீங்கள் என்ன வேணால் டைட்டில் வைங்க, புரியக்கூடாது, வாரணமாயிரம் கோ அந்த மாதிரி என்னென்னு எல்லாரும் யோசிக்கணும் சார்னாரு. டெஃபினட்டாக வந்து இந்த டூங்கிற டைட்டில் வந்து இட்ஸ் கிரியேட்டிங் சம் வேவ்ஸ். அண்ட் இதில் பண்ணியிருக்கிற விளம்பரங்கள், விளம்பர யுக்தி, இதில் பார்க்குற அந்த ஹீரோ ஹீரோயின் அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்காங்க. இட்ஸ் வெரி ஃப்ரெஷ், ரொம்ப நல்லா இருக்கு நிறைய விஷயங்கள். டிஆர் சாரோட பாட்டு நிஜமாவே தனஞ்சயன் சொன்ன மாதிரி அவரோட வயசே தெரிய மாட்டேங்கிறது. அதை பற்றி நான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருக்கு நிறைய விஷயங்கள். மியூசிக் டைரக்டர்ஸ் யூ ஹவ் டன் ஒண்டர்ஃபுல் ஜாப். எல்லாருமே லிரிசிஸ்ட் புதுசுன்னு சொன்னாங்க. இவதான் வந்து டைரக்டருக்கு லட்சணம் எதுன்னு என்ன கேட்டிங்கன்னா நான் தைரியம்னு சொல்லுவேன். ஸ்ரீராம் யூ ஹேவ் தட். இத்தனை பேரை அறிமுகப்படுத்திருக்கீங்க, ரொம்ப தைரியமாக அதை பண்ணியிருக்கீங்க. நீங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும். உங்கள் ப்ரொடியூசர்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்.